நெல்லை அருகே உள்ள கொங்கந்தாம்பாறை பகுதி கிராம மக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் நெல்லை சந்திப்பிலிருந்து எங்கள் கிராமம் வழியாக வீரளப்பெருஞ்செல்வி கிராமத்திற்கு அரசு பஸ் சென்று வருகிறது. இந்த பஸ்ஸை தற்போது கண்டித்தான்குளம் மற்றும் ஆலங்குளம் வரை நீட்டிப்பு செய்துவிட்டனர். இதனால் பஸ் வரும் நேரங்கள் அனைத்தும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் எங்கள் பகுதிகளில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், வியாபாரிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களால் சரியான நேரத்தில் பணியிடங்களுக்கும் மாணவ மாணவிகள் கல்வி நிலையங்களுக்கும் செல்ல முடியவில்லை. எனவே குறிப்பிட்ட அந்த பேருந்தை நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்திலிருந்து காலை 5:30, 7:30, 9:30, 11:30, பிற்பகல் 1:30, 7:30, மாலை 5:30, 7:30, 9:30 மணிக்கு முன்னர் இருந்தது போல் புறப்பட்டு வீரளப்பெருஞ்செல்வி வரை மட்டுமே இயக்க ஆவண செய்ய வேண்டும். அத்துடன் IRT பாலிடெக்னிக் வரை வந்துவிட்டு காலியாக செல்லும் அரசு பேருந்தை எங்கள் கிராமம் வழியாக இயக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொங்கந்தாம்பாறை கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். பேருந்துகள் ஒழுங்காக ஊருக்கு வராதபடியினாலே மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்து கொண்டிருந்த பேருந்துகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. சரியான நேரத்துக்கு வருவது கிடையாது. எங்கள் ஊருக்கு வருகின்ற பேருந்து மற்ற ஊர்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. பழைய பேருந்துகளை அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் அடிக்கடி ரிப்பேர் ஆகி பேருந்துகள் ஊருக்கு வருவது கிடையாது. மேலும் எங்கள் ஊரில் இருந்து நிறைய பள்ளி பிள்ளைகள் அங்கே செல்கிறார்கள், வியாபாரிகள் செல்கிறார்கள், மற்றும் தொழிலாளர்கள் செல்கிறார்கள். அவர்களுக்கு இரவு 9 மணிக்கு தான் ஊருக்கு வர முடிகிறது. ஆகையினாலே இது குறித்து நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.